வணக்கம் ட்ரேடர்ஸ். இது 12/6/2026 ஃப்ரைடேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளுடைய அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, எங்கேயாச்சும் ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடச்சிச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை நல்லா பாருங்கள். இந்த கோர் கான்செப்டை ரொம்ப டீட்டெயில்டாக நான் அதில் சொல்லியிருந்திருப்பேன். அதே மாதிரி ஜூன் மாதம் ப்ளேலிஸ்ட்டில் ஓகேங்களா, ப்ளேலிஸ்ட்டில் ஜூன் மந்த்துன்னு இருக்கும், ஜூன் 2026. அதுலேயும் இது வரைக்கும் ஒரு 9 டேஸ் நடந்திருக்கு. அந்த 9 டேஸ்க்குரிய வீடியோவையும் கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டியாக இந்த கான்செப்டை பற்றி தெரிஞ்சிடும். ஓகேவா, இப்போ நம்மளோட அந்த கான்செப்ட் படி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் எந்த ட்ரேடுமே கிடையாது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிக்குவோம். ஓகேவா, இது கண்டிஷன். இன்றைக்கி ஒரு ஹியூஜ் கேப் அப்பு, அதாவது 23,160லேருந்து கிட்டத்தட்ட 23,460, ஒரு 300 பாயிண்ட் நமக்கு கேப் அப்பு, கேப் டவுனு, நியூஸு அதெல்லாம் எதையுமே நம்ம கான்செப்டில் பார்க்க மாட்டோம். நம்ம கான்செப்டில் டேட்டா என்ன சொல்லுதோ அதுதான். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹையையும் லோவையும் மார்க் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹை ஸ்ட்ரைக், அதாவது ஹையில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்க காலையும் புட்டையும் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 23,456 இருக்குது. ஸோ அதுக்கு நியரஸ்ட்டு ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,450 கால், 23,450 புட்டு. ஓகேங்களா, ஸோ நான் 23,450 புட்டை எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி நம்ம ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்கிறோங்கிறதுனால லைன் போட்டால் டைம் எக்ஸ்ட்ரா ஆகுங்கிறதுனால நான் முன்னாடியே லைன் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நல்லா கவனிங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இவனோட ஆப்பனண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, 23,450 கால், அவனோட லோக்கு மேலே இருக்கான், இவனோட ஆப்பனண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட ஹைக்கு மேலே இருக்கான். இந்த எல்லோ லைனுங்கிறது ஆவரேஜ் லைன், எக்ஸாக்டாக அந்த லைனுக்கிட்ட இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த ப்ளூ லைன் அது புட் ப்ரீமியம் லைன். ஓகேவா, இந்த கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம், ஆவரேஜ் லைனு இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஓகேவா, அப்போ நம்ம கான்செப்ட் படி 1 2 3 4 5 லைனுக்கு மேலே இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு 160 என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 10 மணிக்குள்ளவே கிட்டத்தட்ட 200க்கு பக்கத்தில் போயிட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருச்சு. இங்கே 157 பிடிச்சிருந்தீங்கன்னா 197, ஓகேவா, அப்படின்னு நமக்கு டார்கெட்டு ஹிட் ஆகிருக்கும். இல்லை என்னால் பிடிக்க முடியலன்னா நீங்கள் 160 வச்சுருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது வரைக்கும் கீழே வரல. கரெக்டாக இங்கே நமக்கு என்ன டார்கெட் அடிச்சிருக்கு, 200 டார்கெட் அடிச்சிருச்சு. நம்மளோட கான்செப்ட் படி நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கிறோமோ ஓகேவா, அதிலிருந்து 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, 40 பாயிண்ட் டார்கெட்டு. ஓகேவா, இதோட இந்த ஜூன் மந்தில் ஒரு 5+5 10 ட்ரேடிங் டேஸ் நடந்திருக்கு. இந்த 10 ட்ரேடிங் டேஸ்லையுமே ஒரு நாள் கூட நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. கரெக்டாக அந்த 40 பாயிண்ட் டார்கெட்டு கொடுத்துருக்கு. ஓகேவா, நீங்கள் சாதாரணமாக ஒரு சார்ட்டை பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி லைன் போட்டு பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன டைம் ஃப்ரேமில் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் அந்த சார்ட்டை பாருங்கள். உங்களுக்கு நிறையா விஷயங்கள் புரிய வரும். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம இதுக்கப்புறம், அதாவது அஸ்யூஷுவல் நம்ம அந்த கான்செப்டை முடித்ததுக்கப்புறம், நம்மளோட அந்த கோர் கான்செப்ட் படி ஃபஸ்ட்டு டார்கெட்டை முடித்ததுக்கப்புறம் எங்கேயாச்சும் நமக்கு திரும்ப என்ட்ரிக்கான சான்ஸ் கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதை இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். இப்போ மார்க்கெட்டு நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த ரவுண்டு நம்பர்னு சொல்லுவோம்ல, அதாவது 10, 11, 12, 1, 2 இந்த டைமில் எங்கேயாச்சும் உங்களுக்கு என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸாக்டாக 23,320 ஒரு மணி நேரம் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. சரிங்களா, அப்போ நமக்கு இதுக்கு, அதாவது 23,320க்கு நியரஸ்ட்டாக இருக்க ஸ்ட்ரைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23,300 கால், 23,300 புட்டு. சரிங்களா, இப்போ நம்ம இந்த 23,300 கால் எடுத்துக்குவோம்.
23,300 காலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நல்லா கவனிங்க. இது வந்து இவனோட இன்றைக்கியோட அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம இவனோட ஆவரேஜ் லைன் பார்த்தோன்னா 23,300ஓட ஆவரேஜ் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 157. சரிங்களா? அப்போ நீங்கள் இந்த இடத்துல 157ங்கிறது இங்கே இருக்குது. இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்து அதே 40 பாயிண்ட்ஸ். நீங்கள் எப்போதுமே 40 பாயிண்ட்ஸுங்கிறது ரொம்ப பெருசு அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் நமக்கு 40 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் அதெல்லாம் சேர்த்து இன்னொரு நாள் நமக்கு வந்துடும். ஓகேவா? அதனால் இப்போ நல்லா கவனிங்க. இங்கே வந்து நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு 160 என்ட்ரி எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு வந்து எவ்வளோ? 120. சாரி, இந்த இடம் 120. இப்போ எங்கே போயிருக்குன்னு பாருங்கள் மார்க்கெட்டு. கிட்டத்தட்ட 160லேருந்து 400 போயிருக்கு. நீங்கள் 160 போட்டு 200 தாண்டினோனையுமே 40 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் திரும்ப டார்கெட்டு பிடிச்சிட்டு வெளியில் வந்தாலும் ஓகே. இல்லை நான் போட்டதுலேருந்து மேலே போயிடுச்சுன்ட்டு திரும்ப அந்த 160லேயே கொண்டுட்டு வந்து உங்களோட ட்ரையலிங் எஸ்எலை வச்சுட்டிக்கிட்டு பேசாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு எவ்வளோ பாயிண்ட்டு? 160லேருந்து 400. அப்போ ஒரு 240 பாயிண்ட்டு. 240 × 65 நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதில் என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி இந்த 23,300 புட்டையுமே பார்த்துக்கோங்க கன்ஃபர்மேஷனுக்கு. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள், இவன் இன்றைக்கியோட ஹைக்கு மேலே போக முடியல. அட் த சேம் டைம் இவனோட ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன நம்ம பார்த்தோம்? 160ன்னு பார்த்தோம். 160 இங்கே இருக்குது. அப்போ இவன் வந்து 160க்கு பக்கத்தில் இருக்கானா அல்லது 23,300 160க்கு பக்கத்தில் இருக்கானா அப்படிங்கிறத நீங்களே இந்த சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். நல்லா கவனிங்க. இந்த 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் பாருங்களேன். சூப்பராக இங்கேருந்து பாருங்களேன். 150 போட்டிங்கன்னா 250 வெறும் 1 மணி நேரத்தில் 100 பாயிண்ட்டு எக்ஸாக்டாக. ஓகேவா? ஸோ இதுதான் சின்ன சின்ன விஷயங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு கண்டினியூஸாக பேக் டெஸ்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும். அதாவது நான் திரும்ப திரும்ப எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிங்க. என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ தான் ஸ்டாப் லாஸ். அதாவது 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 40 பாயிண்ட் டார்கெட்டு. ஒன்று டார்கெட் அடிக்கணும் அல்லது ஸ்டாப் லாஸ் அடிக்கணும். வெறுமனை பார்த்துக்கிட்டே இருங்க. இதை நீங்கள் பயிற்சிக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். இப்போ இந்த ஜூன் மாதத்தில் 10 நாள் டார்கெட்டு ஹிட் ஆகிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ 10 × 40 பாயிண்ட்டுனா எவ்வளோ? 400 பாயிண்ட்டு. 400 × 65. ஓகேவா? நீங்களே மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுக்கு மேலே நான் வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாமே நான் ஒரே வீடியோ தான் திரும்ப திரும்ப போட்டுட்ருக்கேன். நிறையா பேர் வந்து சில பேர், அதாவது நிறையா பேர்னு சொல்ல முடியாது, சில பேர் வந்து இவர் ஒரே வீடியோவை தான் வேறு வேறு சார்ட்டில் போட்டுட்ருக்காரு அப்படின்னு நினைக்கலாம். எப்போ வந்து ஒரு கான்செப்டில் உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு தோணுதோ அப்போ தான் நீங்கள் சரியான வழியில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம புதுசாக தேடுறதுக்கு வந்து இது ஒன்றும் வேறு இது கிடையாது. ஏன்னா இது ஒரு பிஸ்னஸ்ஸு. இதில் நம்மளோட பணம் இன்வால்வ் ஆகிருக்கு. நம்ம எல்லாத்தையுமே தெரியும். ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே வந்தவங்க எல்லாம் நிறையா பணத்தை இழந்துக்கிட்டு மன ரீதியாக வீட்டில் சொல்ல முடியாமல் வெளியிலையும் சொல்ல முடியாமல் எவ்வளோ தவிச்சுட்ருக்கோன்னு அதில் பணத்தை இழந்தவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதிலிருந்து நம்ம மீண்டு வரணும்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டதை பிடிக்க முடியாது, ஆனால் புதுசாக சம்பாதிக்கலாம். ஓகேவா? இந்த கான்செப்ட் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு கேளுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு போய் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.